ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த கிழங்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை வள்ளி கிழங்கு. நம்ம கடையில் வந்திருக்கு. இது வந்து பொங்கல் சீசனில் தான் வரும். எனக்கே இது வெத்தலை வள்ளி கிழங்குன்னு இப்போ தான் ஒரு 2 வருஷமாக தெரியும். இதுக்கு முன்னாடி இது என்ன கிழங்குனே எனக்கு தெரியாது. நான் சாப்பிட்டதும் கிடையாது. ஆனால் இது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பேரில் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நான் வெத்தலை வள்ளி கிழங்க கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வச்சு நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை மாதிரி செய்யலாம். அங்கே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிழங்கு தோல் எடுத்துட்டா இப்படி தான் இருக்குது. ஏன்னா பீட்ரூட் கலரில் வைலட் கலரில் இருக்குது. இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் மீடியம் சைஸாக தான் கட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா கட் பண்ணவே முடியல, வளவலன்னு இருக்குது. வெண்டைக்காய் எப்படி வளவலன்னு இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. நம்ம கொஞ்சமாக சால்ட்டு போட்டு ஒரு 5-6 வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கிறேன். இந்த கிழங்குல சால்ட்டு போட்டு ஒரு 5-6 வாட்டி வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த வளவலன்னு எல்லாமே போயிடுச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அந்த கிழங்கை நம்ம சேர்த்துக்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரில, பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 15 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மசாலா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக பூண்டை தட்டி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு சூப்பரான வெத்தலை வள்ளி கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிக்கலாம். என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.